ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9 சாங்ஸ் ஆஃப் மூவிங் ஹெவன் சீசன் 1 எபிசோட் 4ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ 5 விதமான மது கோப்பையில் மது ஊத்துறான். இதை பார்த்த பிரதம மந்திரியோட பேரை லியாங் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம 3 பேர் தானே இருக்கோம், ஏன் நீங்கள் 5 கோப்பையில் மது ஊத்துறீங்க? நம்மளோட பிரதம மந்திரியும் நம்ம ஹீரோ என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் கோப்பையோட பேர் நங்கோன், 2வது கோப்பையோட பேர் லீஷு. இதை கேட்ட நம்ம பிரதம மந்திரியும் அப்படின்னா மீதி உள்ள 3 யோஃபங், நங்லிங், வாங்காய். இதை கேட்ட நம்மளோட லியாங் அவன் மனசுக்குள்ளே என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மது கோப்பைகள் எல்லாமே இறந்து போன 5 பிரபுக்களோட பேரை கொண்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் பிரதம மந்திரி நீங்கள் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த 5 கோப்பைகளும் ஒற்றுமையாக கொண்டிருக்கிறது என்னன்னு. இதை கேட்ட பிரதம மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த 5 பிரபுக்களும் என்னால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க 5 பேரும் எனக்கு விசுவாசமானவங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வகித்த பதவி எல்லாமே இப்போ காலியாக இருக்கும். நீங்கள் தான் இந்த மது ஜாடி அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஜாடியை கீழே போட்டுடுறான். அந்த ஜாடியும் கீழே விழுந்து நொறுங்கிடுது. அந்த சத்தத்தை கேட்ட நம்மளோட ஜீனுவும் உள்ளே வந்து என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. அவங்க எதனால மது ஜாடி உடஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இன்சிடெண்ட்டை சமாளிக்கிறான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க நம்மளோட லியாங் நம்ம ஹீரோ கிட்ட, நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிறீங்களா? இதை கேட்ட நம்ம ஹீரோ பிரதம மந்திரி கிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு, அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நான் அவருக்கு உதவி பண்ணுறேன். இதை கேட்ட பிரதம மந்திரியும் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோ, நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டேன்னா நீங்கள் அரசர்கிட்ட சொல்லி எனக்கு விசாரணை அப்புறம் நீதித்துறைக்கான அமைச்சர் பதவியை ஒதுக்கணும். இதை கேட்ட நம்ம பிரதம மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு இந்த தலைவலியெல்லாம் தேவையில்லாதது, அதுவும் நீதித்துறையில். இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீதித்துறை ரொம்பவும் கடினமான துறை, அந்த பதவி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதை கேட்ட நம்ம பிரதம மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு அந்த பதவியோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு, அதோட கஷ்டங்களும் தெரிஞ்சிருக்கு, அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? இப்போ நம்ம லியாங் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தாத்தா, பிரதர் ஹன்ஃபேயால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னா அவருக்கு நீதித்துறை சரியானதாக தானே இருக்கும். இப்போ நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிறான். அவன் நம்ம லியாங் கிட்டேயும் கேள்விகளை கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனக்கு தலைமை தளபதி அவையில் அவரோட எதிரிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறது உனக்கு தெரியும், அதனால தான் அரச குடும்பத்தை சேர்ந்த என்ன இந்த பிரச்சனையில் கொண்டு வர பார்த்துருக்க. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களே இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆனா ஜிவுயி அவனோட திட்டங்களை தயக்கத்தோடு செய்வான். அது மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனையில் பிரபு ஆன் அப்புறம் பிரபு லாங் இவங்க 2 பேருமே இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் அரசரோட நெருங்கிய உறவினர்கள். நம்மளோட பிரதம மந்திரியால் அவங்க கூட நேரடியாக போட்டி போட முடியாது, அதனால தான் நீ இந்த விளையாட்டில் என்ன இழுத்துருக்க. நம்மளோட லியாங்கும் கொஞ்சம் தயங்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் மட்டும் இந்த பிரச்சனையை சரியாக முடிச்சிட்டேன்னா உன்னோட தாத்தா எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருவார். அது மட்டும் கிடையாது, அவருக்கு தான் எல்லா புகழும் போய் சேரும். அது மட்டும் கிடையாது, ஒருவேளை நான் இந்த விஷயத்தை முடிக்க முடியலைனாலும் என்ன காரணமாக காட்டி உன்னால் உன்னோட தாத்தாவை காப்பாற்றிக்க முடியும். உன்னோட ராஜதந்திரத்தில் நான் தான் பலியாடாகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜங் லியானோட மொத்த திட்டத்தையும் தெளிவாக சொல்கிறான். இதை கேட்ட நம்மளோட லியாங்கும், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, என்னோட ஜங் குடும்பம் ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கு, இளவரசி நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு உன்னோட ராஜதந்திரம் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அவனோட ரூமுக்கு போய்கிட்டு இருக்கான். போகிற வழியிலேயே நம்ம ஹீரோ மர்மமான ஒரு நபரை பார்க்குறான். அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ பிரபு ஆன் பிரபு லாங்கை சந்திக்க வந்திருக்கான். அவங்களுமே நம்ம ஹீரோவை நல்லா விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள நல்லா விசாரிக்கிறான். அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் மரணத்துலேருந்து தப்பிக்கிற ஒரு சூப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்களாமே, அந்த டிராகன் சூப், அது எப்படி செய்யறது, எனக்கு அதை சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதை கேட்ட பிரபு லாங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சூப்பு செய்கிறது ரொம்ப கஷ்டம், இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சுலபமாக கிடைக்காது. அது மட்டும் கிடையாது, இந்த சூப்பு 18 மணி நேரம் கொதிக்கணும். நாங்கள் ஜிங்சாங்லேருந்து வந்த உடனே இந்த சூப்பை குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டோம். இது கிட்ட நம்ம ஹீரோவும், அப்படின்னா இந்த சூப்பை எனக்கு சொல்லிக் கொடுங்க. இது கிட்ட பிரபு லாங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சூப் செய்கிறது ரொம்ப கஷ்டம், இதை செஞ்ச அன்னைக்கே சாப்பிட முடியாது. இது கேட்ட நம்ம ஹீரோவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ பிரபு லாங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இந்த இடத்துக்கு இதை பற்றி பேச வரலன்னு எனக்கு தெரியும். இது கேட்ட நம்ம ஹீரோவும், உங்களோட ஆசைப்படியே ஆகட்டும் அங்கிள், நான் கோஸ்ட் ஆர்மி கூட உங்களுக்கு நடந்த சண்டையை பற்றி கேள்விப்பட்டேன், அதை பற்றி கேட்கலான்னு வந்திருக்கேன். இதை கேட்ட பிரபுக்களும் ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறாங்க. பிரபு ஆங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, திடீர்னு அந்த மலையில் எல்லா தங்கங்களும் மறைஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, கோஸ்ட் ஆர்மி எந்த இடத்துல உங்களை அட்டாக் பண்ணுச்சு? அதை கேட்ட பிரபுவும் டுவான் வேலியில். நம்மளோட லியாங் என்ன சொல்கிறான் அப்படின்னா,
பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹன் ராஜ்யத்துக்கும் ஜின் ராஜ்யத்துக்கும் நடுவுல போர் நடந்துச்சு. அந்த சண்டையோட இறுதியில ஜின் ராஜ்யத்தோட படை வீரர்கள் எல்லாரும் சரணடைஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் உயிர் பிச்சை கொடுக்கறதா ஹன் ராஜ்யத்தோட அரசர் ஹன் ஹைன்ஹோ வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா அவரு அதை செய்யல. ஜின் ராஜ்யத்தோட சரணடைஞ்ச 5000 போர் வீரர்களை ஷெங் நகரத்துக்கு வெளியே உள்ள பள்ளத்தாக்குல கொன்னுட்டாரு. இப்ப நம்மளோட பிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, இறந்து போன படை வீரர்களோட ஆன்மா தான் நம்மள பழி வாங்க நினைக்குது. ஆனா அவங்களுக்கு எதனால தங்கம் தேவைன்னு எனக்கு தெரியல. இது கேட்ட நம்ம ஹீரோவும் அவன் கையில ஒரு தங்க பீஸ் எடுக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு போனேன், அங்கே மீதம் இருந்த தங்க துகள்கள்ல கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டேபிள்ல ஒரு பாட்டில் தண்ணீர் ரொப்பி அதில் அந்த தங்க பீஸை போடுறான். அந்த தங்க பீஸும் மறைஞ்சிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நெருப்பு அணைக்க தண்ணி உதவி பண்ணும், தங்கத்தை உருக்க நெருப்பு உதவி பண்ணும். ஆனா இந்த தங்க துகள் இந்த இயற்கை விதியையே மாத்திடுச்சு. இது நெருப்புல உருகல, ஆனா தண்ணியில உருக்கிட்டு. இது ரொம்பவும் அற்புதமா இருக்கு. ஆனா ஏற்கனவே என்னோட அங்கிள்ஸ்க்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்மளோட பிரபுக்களும் கொஞ்சம் பதறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க எங்கேயாவது தண்ணியில கரையிற தங்கத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தலையசைச்சு மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அது சாதாரண தங்கம் மாதிரி தான் இருக்கும், ஆனா தண்ணியில போட்ட உடனே கரைஞ்சு போயிடும். அப்படின்னா அன்னைக்கு நைட்டு நீங்க கொண்டு போன அந்த தங்கம் தண்ணியில கரையக்கூடிய தங்கம். இப்ப பிரபு ஆங் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க பேய்களை மட்டும்தான் சந்திச்சோம், அதுங்க எங்களோட தங்கங்களை எடுத்துக்கிடுச்சு, அதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஹீரோ அடுத்ததா சூப்பை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே நம்மளோட பிரபுக்கள் அந்த சூப் செய்யறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காரணம், ஒரு சூப்பை செய்யறதுக்கு 18 மணி நேரம் ஆகும். அது மட்டும் கிடையாது, சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க அரண்மனைக்கு வந்த உடனே அந்த சூப்பை குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அந்த தங்கம் முன்னாடியே காணா போகும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ விடுதிக்கு வந்துட்டான். அவன் நம்மளோட ஜீனு கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, நேற்று நான் பார்த்த அந்த மர்ம நபரை பார்க்க நான் ஆசைப்படுறேன், அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு. நம்ம ஹீரோ அந்த மிஸ்டீரியஸ் மேனை பார்க்க போகிறான். நம்ம ஹீரோவை பார்த்த அந்த மிஸ்டீரியஸ் மேன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னை பார்க்க 2 விதமான மக்கள் தான் வருவாங்க. ஒருத்தங்க நான் ரொம்பவும் நம்புகிறவங்க, இன்னொருத்தங்க என் கையால் சாக போகிறவங்க. இப்போ நம்ம ஹீரோவும் நான் உன் கையால் சாக போகிறவன் கிடையாது. அந்த மிஸ்டீரியஸ் மேனு உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோவும் அந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸ் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸை ஆக்ஷன் ஹவுஸில் ஜீனு என்கிட்ட கொடுத்தா, இது ரொம்பவும் முக்கியமான ஒரு எவிடன்ஸ். இந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸ் தண்ணியில் கரையிற தங்கத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸோட இன்னொரு ஓனர் அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனேயே அந்த மிஸ்டீரியஸ் பர்சனுக்கும் ஏதோ தோணுது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸில் இருக்கிற பசில்ஸ் கோஸ்ட் வேலியோட சம்மந்தப்பட்டிருக்கு. கோஸ்ட் வேலியை சேர்ந்தவங்களால மட்டும்தான் இந்த பாக்ஸை செஞ்சுருக்க முடியும். அப்படிதானே பிரதர் வெய் ஹுவாங்? எப்பயெல்லாம் கோஸ்ட் வேலியை சேர்ந்தவங்க வெளில வராங்களோ அப்பையெல்லாம் இந்த உலகத்தில் புயல் வீசுது. பிரதர் வெய் ஹுவாங், நீங்கள் இத்தனை வருஷம் மறைஞ்சிருந்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் ஹன் ராஜ்யத்துக்கு வந்த காரணம் என்ன? இதை கேட்ட பிரதர் வெய் ஹுவாங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு நேரம் அது தெரிஞ்சிருக்கணுமே, நீ ஜீனுவோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்ட, அது கூடவே லியாங்கோட கஷ்டமான டாஸ்கையும் எடுத்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்நேரம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணுமே. இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் முடிவை கண்டுபிடிக்க எனக்கு உங்கள் உதவி வேணும். இதை கேட்ட பிரதர் வெய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உனக்கு ஏற்கனவே உதவி பண்ணியிருக்கேன், இந்த தடவை நீ யாருங்கிறத நிரூபிக்கணும், நீ என்னோட உதவிக்கு தகுதியானவனான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். நம்மளோட பிரதர் வெய் அந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸை வித்தின் அ செகண்டில் ஓப்பன் பண்ணிடுறாரு. அப்படின்னா அந்த பாக்ஸோட ஓனர் பிரதர் வெய் தான். பிரதர் வெய் அவர் மனசுக்குள்ளே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட கிஃப்ட் தகுதியான நபரை போய் சேர்ந்துருச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் தெரியாமல் ஸ்ட்ரீட் லேம்பை முட்டிடுறான். அதுக்கு ஸ்ட்ரீட் லேம்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கோஸ்ட் ஆர்மியோட ஒரு பெரிய படை சிட்டிக்குள்ளே வருது. வந்த அந்த ஆர்மி கொஞ்ச நேரத்திலேயே டார்க் ஸ்மோக்காக மாறிடுது. அந்த இடத்துக்கு ஒரு நபரும் வராரு. டார்க் ஸ்மோக்கில் ஒரு நபர் வராருன்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட இந்த எபிசோடும் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.